உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். உடனே செய்யறதுனால ஃபர்ஸ்ட் நாம கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுல நாம ஒரு சின்ன லெமன்ல பாதியை கட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 சொட்டு இந்த லெமனை புளிஞ்சு ஊத்திட்டாலே போதும். அப்படியே கட்டி கட்டியா அது திரிஞ்சு வந்துடும். பாருங்க, ஒரே நிமிஷம் தான் அந்த லெமன் சாறு ஊற்றி எப்படி கட்டி கட்டியா திரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்ப நாம இதை ஒரு காட்டன் துணியில வடிகட்டி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஒரு வெள்ளை காட்டன் துணியை விரிச்சிட்டு டிப்புளியா வச்சுக்கலாம். இப்ப இதுல இந்த திரிஞ்ச இந்த பாலாட கட்டி பன்னீரை இதுல ஊத்திக்கலாம். பாருங்க, இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா இது கூட வறண்டி போட்டுக்கலாம். இது ஊத்தினதும் இப்ப நல்லா நாம இந்த காட்டன் துணியை அப்படியே நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியாயிடுச்சு. என்னதான் நம்ம தண்ணி ஊத்தாம நம்ம தம்பாலா காய்ச்சினாலும் அதுலயும் கொஞ்சம் தண்ணி இருந்து வெளியாகுது பாத்தீங்களா. இப்ப நாம இதை நல்லா கெட்டியா அந்த தண்ணி சத்து இல்லாம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை நான் ஒரு பேன்ல வச்சுட்டேன். இதுக்கு நல்ல வெயிட் கொடுக்கறது மாதிரி இது மேல ஒரு இன்ச்சி உரல தான் வைக்கிறேன். அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வெளியாகட்டும். ஓகே, இதுல உள்ள பால் எல்லாமே நல்லா எடுத்துருச்சு. இப்ப நாம இத பிரிச்சு பார்க்கலாம். வாவ், சூப்பரா அழகா வந்திருக்கு பாருங்க. நல்லா ஒரு கேக் மாதிரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நாம இத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லைன்னா பூ மாதிரி உதுத்து எடுக்கிறதா இருந்தாலும் உதுத்து எடுத்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு பூ மாதிரி அப்படியே உதுத்ததான் எடுத்துக்க போறேன். நல்லா அழகா உதுத்து எடுத்தாச்சு. அடுத்ததா இப்போ ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு இது நல்லா ஹீட் ஆகட்டும். இது நல்லா ஹீட் ஆனதும் நாம உதுத்து வச்சிருக்கிற இந்த பன்னீர் இதில் போட்டு அப்படி லைட்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை இந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு எண்ணெய் சட்டியில கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதுல நான் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இது அப்படியே இதில் போட்டுடலாம். அடுத்ததா இது கூட ஒரு பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 2 கீறின பச்சை மிளகாய், இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததா இது கூட 15 முந்திரி, இதையும் வதக்கி விடலாம். இப்ப இது கூட ஒரு பெரிய தக்காளி, இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளவுதான், நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதை இறக்கி ஆற வச்சு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப நாம இதை நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நாம எண்ணெய் சட்டியில 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட்டானதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்ப இதுல அரைச்சு வச்சதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றினதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை இதுல போட்டுறலாம்.
போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இத வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். வேற பவுல்ல மாத்தியாச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இனி நாம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த பன்னீர்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் B12 நிறைய இருக்கு. இத சாப்பிடறதுனால இது நமக்கு அதிக அளவுல எனர்ஜியை கொடுக்கும். இரத்த ஓட்டங்களை சீரா இயங்க செய்யும். அடுத்ததா இதுல இன்னும் எவ்வளவு வைட்டமின்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் A, வைட்டமின் B1, B2, B3, B6, B9, வைட்டமின் D, வைட்டமின் E இவ்வளவும் இருக்கு. அடேங்கப்பா, எவ்வளவு சத்துக்கள், எவ்வளவு வைட்டமின்கள் இருக்கு பாத்தீங்களா? இத சாப்பிடறதுனால கண்களுக்கு பார்வை திறனே கொடுக்கும். எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும். ஸ்கின்னை சைனிங்கா அப்படி அழகா வச்சிருக்கும். இதுல புரோட்டீனும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்குமா? ஓகே தம்பி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.